கிரிச்சு 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 கிரிச்சுன்னு குழந்தைங்க வீட்டுல இல்லைனாலே வெறிச்சோடி போய் எனக்கு பிடிக்குதுல்லப்பா. உனக்கு எப்படி இருக்கு? இனிமே நாம தனியா தான் இருக்க போறோம். ஏம்மா இந்த வீட்டுல எல்லாரும் தனி குடுத்தனம் போறாங்க. தனி குடுத்தனமா? எந்த நாய் சொல்லிச்சு? என்ன விளையாட்டா? குழந்தைங்க இல்லாத வீடு ஒரு வீடா? அது உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன் என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நானா? சரி, அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காதே. ஆஃப்டர் ஆல் அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. ஆண்டி, என்ன? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா, எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்டிலையும் குடும்பத்திலையும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி, ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ். நீங்க சொல்லலன்னா நான் செத்தா கூட அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பெட்டியெல்லாம் ரெடியாவே. திருப்தியா? நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழ வச்சு பார்க்கணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல. நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச பெரியவங்க தான். ஏன் இவரை கட்டுப்பாடு கட்டுப்பாடு வதைக்கிறேன்? இந்த வீட்டுல எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளவு நாளா நீ பெத்த குழந்தைகளை ஏன் என்னையே அடிமையா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துவேன், அப்படி தாண்டி கத்துவேன். 32 வருஷமா வாய மூடிட்டு பேசாம இருந்தானே ஏன்? இந்த வீட்டை நிம்மதி இருக்கணுங்கிறதுக்காக. 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தானே ஏன்? பொண்டாட்டியோட வார்த்தைக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம மதிப்பாங்கிறதுக்காக. ஆனா நீ நீ இன்னைக்கு ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே காய்க்க பார்க்கறீ பாவி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய இவ கட்டுப்பாடா? கட்டுப்பாடு நீ போட்ட கட்டுப்பாட்டு இவ்வளவு நாளா நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன். பாலைவனத்துல அனாதை அந்த மாதிரி இருந்தேன். ஏய், நீ யார வேணாலும் திட்டு, உன் பிள்ளைகளை திட்டு, அடி, உத, என்ன வேணாலும் செய். ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ணு அந்த லட்சுமியை திட்ட பாரு, அதாண்டி என்னால தாங்க முடியல. அவ எதுக்காக இங்க வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? ஏய், ஒன்ன மாதிரி 10 பேர் அவங்க அப்பா விலைக்கு வாங்குவாண்டி. ஏதோ அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரமா வாழலாம்னு நினைச்சு வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு விரட்டி இருக்க மாட்டேன். அவளுக்கு என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவளுக்கு என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி, அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி, சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போமா, போ. ஹலோ டாக்டர் கோக்லே. டாக்டர், நான் ஃபர்னஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. லுக் டாக்டர், அப்பாயின்மெண்ட்ஸ் கேன் வெயிட் பட் டெத் will not. இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், வேற டாக்டர் பாத்துங்க. ஒட்டியோ, நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரியா பேசுறீங்க. உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பரப்பிட்டு வாங்க. This is Furness Road number 15, okay?
ஐ அம் டாக்டர் கோகலே. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ see. ஐ அம் சாரி, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுனது நான் இல்ல, லக்ஷ்மி. ஓ, அப்போ என்ன போன்ல திட்டினது நீங்க தானா? ஐ அம் சாரி டாக்டர். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிளை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் நாளைக்கு வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜாவுக்கு உடனே ஃபோன் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் ஆண்டி. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். ஆண்டி, சாப்பிடுங்க ஆண்டி. வேண்டாம்மா. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கறனால அங்கிளோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ். அங்கிள், மருந்து சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்குறாளா இல்ல டோஸும் கொடுக்குறாளா? டெலிபோன்ல ஏதோ சொன்னதா? ஒன்னா ரெண்டா படபடன் புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முழிக்க வச்சிருச்சு. என்ன? நாங்கெல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லட்சுமி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த என் மனசாட்சியை தட்டி எழுப்பிடுச்சு. தேங்க் காட் யூ ஆர் அவுட் ஆஃப் டேஞ்சர். நான் கொடுத்த மருந்து 2-3 நாள் கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்து செக்அப் பண்றேன். நான் வரேன். பிள்ளைகள்லாம் ஊர்ல இருந்து வரலையா? இன்னைக்கு வந்துருவாங்கன்னு லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் லக்ஷ்மியை விளையாட்டு பிள்ளையா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரியுது. இந்த 3 நாளா அவ உங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவை பார்க்கும்போது நான் கூட அப்படி செஞ்சிருக்க முடியாது. பாவம், ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு 2 கண்ணும் தெரியலையா. எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா. சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். புள்ள குட்டி எல்லாம் நல்லா இப்பதான் கல்யாணம் இருக்கு. இந்தா வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. திமிர பத்தியா? இந்த 5. இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இல்ல? பள்ளு நீயா? கில்பர்ட், உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆட்டோ ரிக்ஷா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறான் யாரு? என்ன தெரியல? நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சில்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தரு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தேல, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கி வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா! டேய், ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்ட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கே என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பரை. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, ஊரை ஏமாத்தாத. அத நீ சொல்ற. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான் பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய பாசமா? இந்த தொலை. சகோதரா, ஆ? அண்ணா, என்ன
நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? கரையவனா வருவான் அவட்ட வைக்க கொன்னுடுவேன் கொன்னு. இந்த அப்படி யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்க. டிரைவர் ஜிலோ வண்டியில ஏத்து. கமான் ஃபாலோ மீ. அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? நீ தான் டாக்டர் ஆச்சே, உனக்கு தெரியாதா? வயசானா வர்ற வியாதிதான். இப்ப எல்லாம் சரியா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க. இந்த மருந்து சாப்பிடுங்க. வேண்டாம்மா, லட்சுமிக்கு யார சாப்பிடல கோச்சுக்குவாம்மா. எங்க லட்சுமி? ராஜா, லட்சுமியை கூப்பிடுப்பா. லட்சுமி, லட்சுமி. அன்புடன் ஆண்டிக்கு, நான் இது நாள் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து விட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. எனவே நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அப்பா, லட்சுமி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி போயிட்டாளா? லட்சுமி என்ன விட்டு போயிட்டாளா? அவ எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். எங்க போனா? எங்கால போன? ஐயோ, பதட்டப்படாதீங்க. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கும் இப்படிதான் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லவே இல்லை. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு இப்போது சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ். லட்சுமிக்கு லட்சுமிக்கு சொல்றம்மா. லட்சுமி பிளட் டெஸ்ட் எடுத்தல, அது ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அவளுக்கு கேன்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா, என்னப்பா பேச வரீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். இது பாருங்க. அவளுக்கு கேன்சர்ங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோமே, அப்ப லட்சுமியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோட்டத்தை பார்க்கிற மாதிரி போய் அவங்க அப்பரை கூப்பிட்டு லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக அவளை பத்தி விசாரிச்சேன். அவங்க அப்பா தன்னுடைய உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு லட்சுமிக்கு கேன்சருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் பதறி போயிட்டேன்ப்பா. உனக்கு விஷயம் தெரியுமா? லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சதே நான் தான்ப்பா. லட்சுமிக்கு கேன்சர் தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தீங்களே, அது ஏன்பா? அவ இங்க வந்து 10 நாள் தானே பாச்சு. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்ல, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். உங்க அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா, என் கூட வா. டிரைவர் ஆன் சொல்லி நான் உள்ள போயிடுவேன். ஓகே. லட்சுமி,